நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தலைமையிலான உயர்மட்ட குழுவினருக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசேடமாக கலந்துரையாடப்பட்டதுடன் செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சென்னிலே என்னுடைய மகன் காணாம போனார். இன்று வரையும் நானும் அலைஞ்சு கொண்டிருக்கேன். நான் 42 வயசுல என் கணவன் இழந்தேன். நான் 5 பிள்ளைகளை வச்சு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் என் பிள்ளைகளை வளர்த்து நல்ல வழிக்கு கொண்டு வந்தேன். என்னுடைய மகனும் மனுஷனும் 2 பேரும் எனக்கு இல்லை. என் பிள்ளையும் என் மகன் மனுஷன் 90ஆம் ஆண்டு என் மனுஷன் இல்லை, 2002ஆம் ஆண்டு மகன் இல்லை. இன்றைய வரையிலும் இந்த கவர்மெண்ட் ஒரு உதவி செய்யலை. நான் சுயதொழில் செய்கிறேன். தச்சு குடும்பத்தை பாவாச்சு தான் என்னுடைய பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதில் எனக்கு ஒரு வீட்டு திட்டம் தந்தவையா அல்லது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பொருள் கொண்டு தந்தவையா? என்ன போல எத்தனை பெண்கள் இந்த அம்மா இருக்கிறா, எத்தனை பெண்கள் எவ்வளவு சீரழிகிறார்கள். இது கவர்மெண்ட் காரணம் எடுத்து எங்களை காப்பவன் ஒரு கவர்மெண்ட்க்கு ஒரு பயம் இல்லை. ஏஜிஎல் சொன்னாரு, விதானி என்றாரு, எங்களை நடவடிக்கை எடுக்க ஒரு நேரம் இல்லை. மக்கள் புலிகளை போடி கொடுத்தது யாரால? எங்களை மக்களுக்காக தான் எங்களை புலியெல்லாம் வெளி கொடுத்தினாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் உதவி செய்யவில்லை. எல்லா மக்களுக்கும் எல்லா தாய்மாருக்கும் ஒரு உதவி செய்ய வேணும். எங்களுக்கு அதுதான். நான் 80 வயசாச்சு. 42 வயசுலேருந்து நான் வரையும் இந்த உள்ள கவர்மெண்ட் குச்சி எடுக்காம வாழ்ந்துருக்கிறேன். நாங்கள் வெண்ணிக்கு போய் இந்த உலகம் எல்லாம் அடிமாறு மாதிரி திரிஞ்சு யாழ்ப்பாணம் 2003 வந்தாங்க. In 1995, our family got sewing machine. 1000 ரூபா அந்த காசை கட்டி தான் எல்லா பொண்ணுகளும் நாங்கள் அலைஞ்சு போட்டு கடைசி கட்டம் இல்லை. தர மாட்டோம். மட்டும் இல்ல, இந்த அவ்வளவு மக்கள் நல்ல ஒரு மக்களும் சரி, அந்த காணாம சங்கம் ஒன்று கொம்புகள் நடத்தியுமே சங்க தலைமை அத்தனை பேரும் எங்களை சாட்டி அவங்க நல்லா இருக்கிறாங்க. எங்களை சாட்டி அவங்க கையம்படுறாங்க. நாங்கள் அங்கே குந்தி ரோட்டு வழி 2 தூங்கி ஒரு வித்தியாசனம் இல்லை. අවස්ථා ගණනාවක මානව හිමිකම් සංවිධානවලට පවා ගියා. ඒගොල්ලෝ எங்களுக்கு தந்தவை நான் அதை கொண்டு வந்து இந்த சுயதொழில் சாமான்கள் கொழும்புலவே கொண்டு வந்து போட்டு வியாபாரம் செய்தேன். அந்த வியாபாரம் இந்த வரையும் நடந்து கொண்டு இருக்கு. He got a 200,000. Using that one, he is doing some job. But tell her that we will send more. இந்த அம்மா ஒன்றும் செய்யலாது. இந்த அம்மா வலியத்தின பொம்பளைய வீட்டுக்கு முடங்கி பேக்கிறாங்க. எனக்கே சொல்ல தெரியாது. எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். சரி அம்மா, சரி, உங்களோட கவலை விளங்குது. நன்றி. சரி சரி. அடுத்த பேர் யாராவது கேள்வி தொடுத்தால் சொல்லுங்க. Please tell that lady this government is going to help. இந்த அரசாங்கம் கட்டாயம் உங்களுக்கு உதவியை செய்வதற்கு நாடி இருக்கிறது, கட்டாயம் செய்யும். நாங்க சட்டுக்குளத்தை 15 வருஷம் இருந்தாங்க. காரியங்கள் கிடைக்கவில்லை. 15 years සැටිකුලන් කවුනිය. එයාට කියන්න අපි එතුමියගේ වේදනාවයි තරහයි ප්‍රමාණය අපිට තේරුම් ගන්න බෑ. මොකද මගේ පවුල් කෙනෙක්ට එහෙම වුණා නම් මට හිතා ගන්නත් බෑ ඒ තරහයි වේදනාවයි. ඒක නිසා යාගේ තරහයි වේදනාවයි අපි පිළිගන්නවා. ඒක අපි ප්‍රතික්ෂේප කරන්නේ නැහැ. உங்களுடைய வேதனைகள் அவலங்களை நாங்கள் உணர்கின்றோம். குறிப்பாக என்னுடைய குடும்பத்திலும் இப்படி நடந்தால் நாங்கள் அதை தாங்க இயலாதுதான். அதை நாங்கள் எப்படியும் உங்களுக்கு நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். உங்களுடைய வேதனைகளை போக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்.